ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனையில் நினைத்து பாருங்கள். கண்டிப்பாக விரைவில் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக். என்னடா இடையில தக்காளி வந்துட்டு போகுதுன்னு பார்க்குறீங்களா? இந்த தக்காளி வச்சு தாங்க ஒரு குழம்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு. இந்த கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த தக்காளி குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். இது வந்து சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி குழம்பை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது சின்ன வீடியோ. இப்போது தக்காளி குழம்புக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு கூடவே பார்த்திங்கன்னா 2-3 வரமிளகாயும் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை ஒரு 2 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அந்த அளவுக்கு அரைச்ச குழம்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது தக்காளி குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்குறதுக்கு காரப்பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் தேவைக்கிறப்ப சேர்த்திட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு நல்லா நெகுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பொடியாக நறுக்கினதை போட்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த அரைச்ச விழுதை ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா தக்காளி குழம்பு ரெடி. வாங்க நான் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இது முருங்கைக்கீரை தொக்கோடு சாப்பிட்றேன். முருங்கைக்கீரை தொக்கு வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், வேணுன்னா பாருங்கள். சுட சுட சாப்பாடோட இந்த தக்காளி குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த தக்காளி குழம்பு இட்லிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.